சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள் இதோ. நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் நீங்கள் நிறையா பிராயச்சித்தங்கள் சொல்லின்னு இருக்கு. எனக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும், ஏதோ ஒரு பிராயசம் சொல்லுங்கள் சார். இதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல், அதை பற்றி தான் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், யமகண்டம், ராகு காலம், அதே மாதிரி நல்ல நேரம், இது போன்ற விஷயங்களை இதை பார்ப்போமே. 6/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு 11:03 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி காலை 6:04 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:03 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மீனராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சதுர்த்தி, பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்தது. விசாக நட்சத்திரம் இன்னைக்கு இரவு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே சிறப்பு. நாளுக்கு உண்டான ஒரு அமைப்பு இன்றைய தினத்தில் உண்டு. சரி, போகிற காரியம் வெற்றியாகிறதுக்கு ஏதாவது பலன்கள் இருக்கா சார்? ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்குங்க. சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யோசிப்பீங்க. பைக் ரைடராக இருந்துட்டு இருக்கவங்க, ரேஸில் கலந்து கொள்கிறவங்களுக்கு, அதேமாதிரி கின்னஸ் ரெக்கார்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக ஏதாவது நிறுவனம் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக தயவுசெய்து கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. உடம்பு ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, வயிறு சம்மந்தமான உபாதை இருக்குது, சரியாயிடும். அதற்குண்டான மெடிக்கேஷன் எடுக்கும்போது நல்ல மாற்றங்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஏதேனும் இங்கே வெளில கூட்டிகிட்டு போவேன், அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கோ அங்கே அப்பாடா மன நிறைவு இருந்துருந்தது. இப்படி யார் யாருக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சார் காலையில் ஒரே சண்டை தெரியுமா, ஃபைட் பயங்கரம், ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டவருங்க, அது சங்கடப்பட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாயிரு, சுமூகமாக போய்டும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யாத பிரச்சனை, செய்யாத விஷயத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டோம். அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இனிமேல் யாரும் வேண்டாம், எப்போ சாமி விட்டுருங்க, கடவுள் இருக்கார், என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற முழுமையான சரண்டர் உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயமா பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. பேச்சு துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகளுக்கு பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சங்கீதம் பாட்டுன்னு இருக்கவாளுக்கு அதே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, மிருதங்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதே போன்று பார்த்துட்டேன்னா பழமையான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி, சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தமிழ் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இது போன்ற பாடங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களை மனதார எடுத்து செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு தட்டி போன காரியம் கை கொடுக்கும். பண வரவுகள் உண்டு. தைரியமாக இருங்க மிதுனராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களுக்கு, சார் நான் கொஞ்சம் நஞ்சத்து சங்கடம் கிடையாது, அதாவது ஒன்று எனக்கு பிரச்சனை வருது, இல்லை மற்றவாளுக்கு பிரச்சனை வருது, அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், எனக்கு வரதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நல்லா இருந்தால் இன்னொரு நாள் நல்லா இருக்கிறதில்ல. அதுதான் ராசி பலன், அதுதான் ராசி பலன். நட்சத்திரம் மாற 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 ஒரு நாள் போன்று இன்னொரு நாள் இருக்கிறது கிடையாது. இது இயல்புங்க.
ஸோ அதே போன்று இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறங்காட்டி சின்ன விஷயம் பெரிதாக தெரியுது அப்பா அப்படின்னு மனசில் பட்டுறது. மற்றபடி கடகராசி என்பவர்களுக்கு கவலை வேண்டாம், எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சில பொருட்கள்லாம் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓகே தான். ஆனால் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பார்த்துட்டா நல்ல பலன்கள் இருக்கும். வழக்குகள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லேருந்து விடுபடுறது நல்லது. சில நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஒன்று இருக்குது. நல்ல கர்மவினை எப்பவுமே உங்களை காப்பாற்றும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். யாராவது வீட்டில் ஏதாவது சொன்னால் விட்டு கொடுத்து போயிடணும், இது பெருசாக எடுக்கப்படாது. ஏன்னா நல்லதுக்காக சொல்கிறா, ஃபோன் பண்ணி சாப்பிட்டேலா, என்ன சும்மா சாப்பிட்டேலா பாட்டுக்கு சும்மா என்ன கோவப்படுத்தக்கூடாது. நான் இங்கே வேலையை பண்ணுவேன்னா சாப்பிட்டேலா எதுக்காக சொல்கிறா, அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நன்மைக்காக. அப்போ அவங்க சொல்கிறது நல்லது தானே, இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி அவங்க சொல்கிறது நல்லது தானே, அதனால் கேட்குறது தப்பு கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம கவலைப்படுறது அப்படிங்கிறது இயல்பு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி மற்றவர்கள் கவலைப்படும் பொழுது அது நமக்கு கிடைச்ச வரம். அதனால் அந்த வரத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நமக்கு நல்லதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும், பணவரவுகள் கூடி வரும். இதனால் எனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது அப்படின்னு கேட்டவாளுக்கு பிரயோஜனம் உண்டு. நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அது மற்றவங்களால முடியலைன்னா உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன் வரல, நான் 7:40க்கு சொன்னேன், ஏன் இப்படி வை அப்படின்னு கேள்வி கேட்பால் அவள் நிற்க வச்சுருவேன். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ஏன்னா டைமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தினத்தில் சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். கனவுகள் பலிதமாக ஒருத்தர் நினைப்பேன், இவாள தான் நினச்சா வந்துவிட்டாலே, இந்த இடத்துக்கு எங்கேயோ போன மாதிரி இருக்குல்ல, பிரசித்தி பெற்ற இடம்ப்பா, சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணுவேன். நிறைய சிந்தனைகள், நிறைய யோசனைகள் பண்ணுவேன். இயற்கையாக சிந்திப்பேன். சில உட்காந்து எழுதுவேல், புதுசாக ஏதாவது பண்ணுவேன். இந்த மாதிரி புது காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்க, ஒத்து வராத ஆட்கள்கிட்ட அமைதியாக நிதானமாக அவங்கள பார்த்து சாதாரணமாக இருந்துக்கிறது நல்ல பலன்கள். ஏன்னா வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புது 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 ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டந்தொரை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் நம்ம அப்படியே ஒருன்னு இருந்தோம் வச்சுக்கோ, ஏப்பா குருன்னு பார்க்குறார். அப்படியே ஒருத்தர் உங்களையவே பார்த்துட்டு இருப்பா, நீங்களும் அவளையே பார்த்துட்டு இருப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு வேளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள் யோசிப்பேன். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்த நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவள் பாட்டுக்கு அவங்க கிளம்பிடுவேன், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். இது எதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னே தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யார்ட்டையாவது பேச போய் அவள் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருப்பாள். ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா எதுக்கு இந்த நேரத்தை நம்ம வீணாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். இன்றைக்கி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பண விவகாரங்களில் அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பாருங்கள், இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை ஒருத்தர் நினைப்பேல் டக்குன்னு அந்த காரியம் காலையில் தான் நினச்ச, சத்தியமாக உடனே நடந்துருத்துங்க. எப்படி கடவுள் தான் என்னை காப்பாற்றினார், நிஜமாக கடவுள் தான் காப்பாற்றினார். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சினிமா நட்சத்திரமாக இருந்துருவா, வாய்ப்பு தேடுறவாளுக்கு கிடச்சிரும். ஒருத்தர் நல்ல செய்தி எடுத்து சொல்கிறா, கடவுள் காப்பாற்றிவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுவேல். இன்றைய தினத்தில் கேஸ் சிலிண்டர், அதே சமயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்திருக்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லது நடக்கும். தெய்வ காரியங்கள் கைகூடி வரும் இன்றைய தினத்தில்.
தனுசு ராசி அன்பர்களே, பத்திரிகையில் எங்கே என்னோட பேரை காணோம்? ஓ, கடைசியில் லாஸ்ட். நல்லா இருக்க, நல்லா இருக்கு, அப்படி தான் இருக்கணும். இது இப்படியே வாட்ஸ்அப்லேயே அனுப்புறது? நானும் வாட்ஸ்அப்லேயே கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க, ஏங்க நம்மளுக்காக தானே கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு வாமா, இன்னும் தப்பு கிடையாது. இதுதான் ரெஸ்பெக்டா என்ன? இந்த மாதிரி அவாளும் என்னது உங்கள் வீட்டில் உங்கள் பேரை போடவே இல்லையே. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்னமோ இருந்துட்டு போகுது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கி 4 பேர் 5 பேர் இருக்கிறத சந்தோஷமாக கலந்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எது ஒத்து வரலையோ அதை விட்டுருங்க. எது சக்ஸஸ் ஆகுதோ அதை எடுத்து ப்ரொசீட் பண்ணுறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும் தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, அப்பா ஒன்றும் பேசப்படாது, எதுவுமே பேசப்படாது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். எதுக்கு எனக்கு தேவை? ஏதாவது நான் சொல்ல போய் அது கடைசியில் ஏன் தலையில் விழுந்து ஏதேன்னு நல்லது நினச்சி கடைசியில் ஏன் பேர் கேட்டப்ப ஏற்கனவே இந்த அனுபவம் எனக்கு இருக்குப்பா, எப்பா இந்த பேச்சே வேண்டாங்கிற மாதிரி சில நேரங்களில் குறிப்பாக பார்த்துட்டேன்னா இருப்பேன். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், உங்களை பற்றி மற்றவாளும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுடுறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நாராயண 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 நாமத்தை சொல்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி இருக்கும். தெய்வநாமமே உங்களுக்கு சிறந்ததாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வநாமம் மன திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய விஷயங்கள் மற்றவர்களையும் பாதிக்காது, மற்றவர்களுடைய விஷயம் உங்களுக்கும் பாதிக்காது. கும்பராசி அன்பர்களே, நல்ல சிந்தனைகள் எப்பவுமே. எனக்கு நல்ல விஷயங்களை பற்றி தான் நான் பாசிட்டிவாகவே இருப்பேன். நோ நெகட்டிவ் சார். கார்மெண்ட்ஸ், துணி, மெடிக்கல், அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பேராமெடிக்கல் படித்தவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். டார்கெட்டில் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுவேன். எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினா, ஓ நல்லது, இப்படிதான் இருக்கணும், நானே இங்கே நொந்து கிடக்கேன், இனி என்கிட்ட நடத்துங்கப்பா, நல்லா நடத்துங்க அப்படின்னு சில நேரங்களில் எதையுமே பெருசாக எடுத்துக்க தோணாது. பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கோம் கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, பாராட்டினியா சந்தோஷம், என்னை திட்னியா அதை விட சந்தோஷம். நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல எப்பா, ஏன்னா நான் என் கடமையை செய்கிறேன், அது கடவுள் நல்லதை கொடுப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். வேலை வாய்ப்பு இல்லை, இந்த வயசுக்கு மேலே வேலை எனக்கு அப்படின்னு எதிர்பார்த்தவ கிடைக்கும். ஹோட்டல் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் ரொம்ப நாளாக நானும் பார்த்தேன், இன்னமும் இந்த உடம்பு படாப்படுத்துறது, சாதாரணமான படம் இல்லை, படுத்தி எடுக்கிறது சார் இப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட வாழ்க்கை. அந்த பருத்தி இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலைப்பட வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக டைம் ஒதுக்கிறத விட 7.5 சனி அஷ்டம சனியில் உங்களுக்காக டைம் ஒதுக்கினெல்லாம் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் சார், வெற்றி ஆகணும் சார், ஜெயிக்கணும் சார், நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், அதாவது வெற்றி வேர், இந்த வெற்றி வேரை எடுத்துக்கணும். வெற்றி வேரை லேசாக மஞ்சளில் போட்டு வைக்கணும். அப்படி மஞ்சளில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாலில் போட்டு எடுத்ததுக்கப்புறம், பச்சை பாலில் போட்டு எடுத்ததுக்கப்புறம், பன்னீரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம், 3 விஷயம் மஞ்சளில் போட்டு எடுக்கணும், பாலில் போட்டு எடுக்கணும், பன்னீரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பகவான்கிட்ட வச்சுட்டு, அதாவது பெருமாள்கிட்ட வச்சுட்டு எடுத்து கையில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 108
சுதர்ஷனாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லணும். சுதர்ஷனாய நமக, 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 சுதர்ஷனாய நமக. இப்படி விடாத வடக்கு கிழக்க பார்த்து உட்காந்து ஜெபிச்சு விட்டு அந்த காரியத்துக்காக நீங்கள் வெளியில் போய் பாருங்கள். உண்மையாகவே பயங்கரமான சக்தி இருந்துருக்கு. அந்த வெற்றி வேரை கூடவே கொண்டு போய்க்கலாம். சாயந்தரம் திருப்பி கொண்டு அந்த வெற்றி வேரை என்ன பண்ணலாம், திருப்பியும் அழகாக மஞ்சளில் போட்டு, பாலில் போட்டு, அதுக்கப்புறம் பன்னீரில் போட்டு அடுத்த நாள் திருப்பி உபயோகப்படலாம். போட்டுன்னா அப்படி போட்டு வச்சிருப்படாது, எடுத்து சாமிகிட்ட வச்சுடலாம். இப்படி தினந்தோறும் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் இருக்கும். 14 நாளைக்கு ஒரு முறை அந்த வெற்றி வேற அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மாற்றிக்கலாம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதுசாக எடுத்து நீங்கள் இதை பண்ணப்படாது. மற்ற தினங்களில் செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பரிகார முறைகள் பயன்படுத்தி பார்த்து சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது சில பேருக்கு ஜாதகத்து ரீதியாக மாறலாம். அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் அவர்கள் பெற்று கொண்டிருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தும் இருக்குது. அதனால் இந்த விஷயம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு அதுவே புரிய வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.